ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது 26th அன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது தந்திருக்கிறாங்க. மொத்தம் 3 days நமக்கு இது டைம் இருக்குது நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு அமௌண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்து சேல்ஸ் டீம் போகலாமா இல்லை ப்ரொமோஷன் டீம் போகலாமான்னு நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. ஒருக்கா முடிவு எடுத்துட்டோம்னா அது நியூ வெப்சைட்டில் அப்படியே இந்த டேட்டாபேஸ் போயிடும். ஸோ நம்மளால் மாற்ற முடியாது மறுபடியும் எஸ்பிஓ கிட்ட சொல்லி. ஓகேவா? ஃபஸ்ட்டு எஸ்பிஓ வெப்சைட் போய்க்கிங்க. உங்கள் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய்க்கிங்க உங்கள் ஐடிக்கு. அதில் முன்னாடியே காமிக்கும், அதாவது சேல்ஸ் டீம், அதாவது 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். சேல்ஸ் டீம் ஒன்று, ப்ரொமோஷன் டீம் ஒன்று, ரீஃபண்ட் ஒன்று. சேல்ஸ் டீம்னால் யாருன்னா, நான் 3 மாதம் 7,000 கட்டி நான் கூப்பன் கோடு பை பண்ணி என்னால் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள். செகண்டு கேட்டகரி இல்லை, என்னால் அமௌண்ட்டெல்லாம் பே பண்ண முடியாது, நானாக ஒர்க் பண்ணணும் வில்லிங் இருக்குன்னா செகண்ட் கேட்டகரி. இல்லை எனக்கு இந்த ரெண்டுமே வேணாம், என்னோடய காசை மட்டும் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னா தேர்ட் கேட்டகரி. அவ்வளோதான். இந்த 3ல் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணிட்டு அதை மாற்ற முடியாது. மொத்தம் 3 days டைம் இதுக்கு. 26, 27, 28 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகாதும் மறுபடியும் அவங்க தர இன்ஃபர்மேஷன் பொறுத்து. அப்புறம் ஒரு 4 to 5 daysக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுனால எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.